வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். 33வது கவிதை இன்று. சென்றதையே மீட்டும் மீட்டும் மேன்மேலும் நினைந்து அழுதல் வேண்டா. அந்தோ மேதையில்லா மானுடரே, மேலும் மேலும் மேன்மேலும் புதிய காற்று எம்முள் வந்து மேன்மேலும் புதிய உயிர் விளைத்தல் கண்டீர். ஆன்மா என்றே கருமத் தொடர்பை எண்ணி அறிவு மயக்கம் கொண்டு கெடுகின்றீரே. மான்மானும் விழியுடையாள் சக்தி தேவி வசப்பட்டு தனை மறந்து வாழ வேண்டும். பாரதி தொடர்ந்து அந்த குள்ளச்சாமி என்கின்ற குரு உபதேசத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். அறிவற்ற மனிதர்களே, நீங்கள் மேலும் மேலும் போனதை பற்றியே தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். நிறுத்துங்க முதல்ல புலம்புறத. ஏன்னா நேற்று தான் சொன்னோம், நீ இந்த கணம் புதியதாக பிறந்தாய் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஏன்னா மேலும் மேலும் அடுத்தடுத்து நமக்குள் புதிய பிராண வாயு நுழைந்து புதிய ஜீவ சக்தியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நிமிடமும் நம்ம உடம்புல பல செல்கள் அழிந்து பல புதிய செல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒரு சில மாதங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டு விடுகிறது. பழைய செல் என்று ஒன்று கூட இல்லாமல் புதியதாக உங்கள் உடல் புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, இந்த வினை பயனே ஒரு தேகம் கண்டாயின்னு பெரியவங்க சொன்ன மாதிரி வினை தொடர்பாக மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிற அழிகின்ற நிலையற்ற இந்த உடலை நீங்கள் ஆன்மா என்று எண்ணி மதிமயக்கம் கொண்டு துன்பக்கடலில் வீழ்ந்து சாகின்றீர்கள். இப்படி இந்த துன்பத்திலிருந்து மீளணும்னா மிக எளிமை. நான் என்கின்ற இந்த அகங்காரத்தை விடணும். அதை விடுவதற்கு யார் துணை தேவை? இறைவனது துணைதான். மான் போன்ற அழகிய விழிகளை உடைய அந்த பராசக்தியை சரண் அடைந்து நான் என்கின்ற இந்த அகங்கார உணர்வை விட்டால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற குரு உபதேசத்தை நமக்கு பாரதி சொல்லிக் கொடுக்கிறார். நான் என்கின்ற ஆணவ மலம் இருக்கும் வரை வாழ்க்கை துன்பக் கடலில்தான் சென்று கொண்டிருக்கும். அதை விடுவதற்கு அகத்தவம் பழகுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.